திறமை இருந்தா வாய்ப்பு கொடுக்கறன்ற காலம் போய் திறந்து காமிச்சாதான் வாய்ப்பு கொடுப்பேன்ற கட்டாயத்துல அதான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம்னால நிறைய பேரோட ஸ்கில்ஸை வெளிக்கொண்டு வர முடியாம நிறைய வருஷங்களையும் நிறைய வாய்ப்புகளையும் இழந்துட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பிளேபேக் சிங்கர் சின்மயி, ரொம்ப நாளா ஆளையே காணமேன்னு தேடிட்டு இருக்கிற சுசித்ரா, இந்த மாதிரி பல பேரோட லைஃப் திடீர்னு காணாம போயிருச்சே அப்படிங்கிறதுக்கு பின்னணி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுங்களா? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். நம்ம யாரெல்லாம் லெஜண்ட் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம ஃபிகர் அவுட் பண்றோமோ அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு இன்னொரு முகம், கவிஞன் வைரமுத்துவாகட்டும் இல்ல நடிகர் எம்.ஆர். ராதாவாகட்டும், இவங்களுக்கும் இந்த பாடகிகளுக்கும் என்ன பிரச்சனை, இது எல்லாத்தையுமே சைக்காலஜிக்கலா அனலைஸ் பண்ணலாம். வாங்க சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? சோஷியல் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம். 2018ல #MeToo மூவ்மெண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில வரும்போது போல்டா வைரமுத்து மேல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸை ரேஸ் பண்ணாங்க சின்மயி. வெளியூர்ல ஷூட்டிங் போயிருக்கும் போது ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா லேட் நைட்ல சின்மயிய வைரமுத்து அவங்க ரூம்க்கு பர்சனலா அழைச்சதா ஒரு கம்ப்ளைண்ட். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு இன்அப்ரோப்ரியேட் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்கிறாரு, நிறைய வார்த்தைகள் மூலமா செக்ஷுவல் அபியூசஸ் பண்ணிருக்கிறாரு, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாதான் தொடர்ந்து வாய்ப்புகளை கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வைரமுத்து மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்ததுமே நடிகர் சங்கத்துல இருந்து இவங்களை பேன் பண்றதுக்கான நோட்டீஸ் வந்திருக்கு. சவுத் இந்தியன் சினி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்ல 2016லயே இந்த யூனியன்ல மெம்பர்ஷிப் ஃபீன்னு சொல்லி இயர்லி மெம்பர்ஷிப் ஃபீயே வருஷத்துக்கே வெறும் 180 ரூபாயில இருந்து 250 ரூபா மேக்சிமம் இவ்வளவுதான் வந்துட்டு பே பண்றது. இவ்வளவு சம்பாதிக்கிறவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 250 ரூபா கட்டுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதுலயும் பாத்தீங்கன்னா லைஃப் டைம் மெம்பர்ஷிப்ல வந்து 2500 ரூபாய். சின்மயி கிட்ட பே பண்ண சொன்ன அமௌண்ட் 5 லட்சம் ரூபாய் 5 கோடி ரூபாய் எல்லாம் கிடையாதுங்க. லைஃப் டைம் பிளான் 5000 rupees. அந்த 5000 rupeesமே சின்மயி இம்மீடியட்டா பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கான ரெசிப்டும் அவங்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் 2016லயே நடந்துருச்சு. இந்த 2018ல இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா வைரமுத்து மேல, இவங்க வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த 2016ல கட்டுன அந்த ரெசிப்டை கூட அவங்க வந்து கன்சிடர் பண்ணாம இவங்க பே பண்ணல, அந்த யூனியன் மெம்பர்ஷிப் ஃபீ வந்து பே பண்ணல அப்படிங்கிறதுக்கு. ஓகே, பே பண்ணலன்னா பெனால்ட்டி கொடுத்துருக்கலாம், எதையாவது வந்து வேற ஸ்டெப் எடுத்துருக்கலாம். சம்பந்தமே இல்லாம இவங்களை காலி பண்ணணும், தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே இவங்க வரக்கூடாது, ஏன்னா ஒரு பெரிய ஆள் மேல இவங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால அவங்க பேரை டேமேஜ் பண்ணும், டெர்மினேட் பண்ணும், பேன் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காகவே பர்பஸ்ஃபுல்லி அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க, நீங்க வந்து லைஃப் டைம் மெம்பர்ஷிப் எடுக்கல, நீங்க பே பண்ணல, ரெசிப்ட் வச்சிருக்கீங்களா, நாங்க ரெசிப்ட் கொடுத்தோமா, எங்க பேங்க்ல டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு இல்லையா, அதுவே ஒரு பெரிய ப்ரூஃப் தான். அதுக்கப்புறம் அவங்க நிறைய சில்லி ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி அவங்கள டெர்மினேட் பண்ணிட்டாங்க. சின்மயி வந்து ரெக்வஸ்ட் பண்றாங்க, இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படிங்கும் போது நீங்க 1.5 லட்சம் ரூபாய் கட்டணும்னு ஒரு பெரிய தொகையை அங்க வைக்கிறாங்க. எந்த ஸ்டேஜ்லயும் நீங்க அப்பியர் ஆகக்கூடாது, டப்பிங் ஆர்டிஸ்டா நீங்க ஒர்க் பண்ணக்கூடாது, நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ் நடிகர் சங்கத்துல இருந்து இவங்களை பேன் பண்ணி டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்துருக்கும், கொஞ்சம் நம்ம சைக்காலஜிக்கலா அனலைஸ் பண்ணலாமே. சோ இந்த ஒரு சம்பவத்துக்கு பின்னாடி பவர் டைனமிக்ஸ், பாடலாசிரியர், ஒரு கவிஞர், பத்மபூஷன் விருது வாங்கிய வைரமுத்து அவர்கள், இப்படி நிறைய ஒரு நல்ல குணாதிசயங்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம் வைரமுத்து ஐயா மேல. ஆனா இப்போ அவங்க பர்சனல் லைஃப்னு வரும்போது அவங்க பர்சனல் சுயநலம் அப்படிங்கிறது ஒரு தனி விஷயம்தான். பப்ளிக்ல அவங்க வந்து ரொம்ப ஜென்யூனா, ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டா இந்த மாதிரி எல்லாம் அவங்க அப்பியர் ஆவாங்க. ஆனா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைன்னு வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு சில கேரக்டர் இருக்குல்ல, அதான் இன்னொரு முகம் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும், நம்ம சொன்னா பொலிட்டீஷியன்ஸ் நம்ம கையில இருக்காங்க, நம்ம கையில வந்துட்டு பணம் இருக்கு, நம்மளோட பவர், அந்த பவரை யூஸ் பண்ணி எப்படி வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு யாரை வேணாலும் விலை பேசலாம் அப்படின்ற ஒரு தாட், அந்த ஒரு எண்ணமே வந்து ஒரு பெரிய தோல்வியை வந்து வர வைக்கும். வைரமுத்துவோட பலத்தை சின்மயி பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு நடந்த கொடுமைகளை வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பயம் இல்லாம கரியர் டேமேஜ் ஆகும் இல்ல ரெப்புடேஷன் போகும் இதை பத்திலாம் அவங்க யோசிக்காம ஒரு போல்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அதாவது என்னன்னா, ஒரு டாமினன்ட் ஆளை எதிர்த்து அவங்க போராடுறதே ஒரு பெரிய விஷயம் தான்.
தான். ஆனா சின்மயிக்கு என்ன நடந்தது? விக்டிம் பிளேமிங் தான் நடந்தது. எப்பவுமே நம்ம சொசைட்டில ஒரு காமனான ஒரு விஷயம் நடக்கிறது என்ன தெரியுங்களா? ரேப் அட்டம் நடந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆனாலும் சரி, என்னதான் ஆனாலுமே அந்த விக்டிமை தான் நம்ம பிளேம் பண்ணுவோமே தவிர அதை நடத்தின அந்த அக்யூஸ்ட் மேல நம்ம குறையே சொல்ல மாட்டோம். ஏன் அந்த பொண்ணு நடுராத்திரில அங்க போகணும், எதுக்காக அவ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், ஏன் இவ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விக்டிமை தான் வந்து குறை பேசி, ஏற்கனவே அவங்க மென்டலி பிசிக்கலி அவங்க ரொம்ப சஃபர் ஆகி ஒரு ட்ராமாட்டிக்கலா இருப்பாங்க, ஆறுதல் சொல்றதுக்கு பதிலா அந்த பொண்ணு மேலேயே திருப்பியும் நம்ம குத்தி விட்டு அது ரொம்ப காயத்தை நம்ம பெருசு பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ சேம் திங் இங்க வந்து இவங்க இந்த பிரச்சனைகளை மீடியால பேச வரும்போது #MeToo மூமெண்ட்ல அவங்க சொல்லும் போது ஷேர் பண்ணும்போது எல்லாருமே சொசைட்டில பப்ளிக்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, சில பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா பல பேர் இவங்களை வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்றாங்க, அட்டென்ஷன் சீக்கிங்கை வந்து கிராப் பண்றதுனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வைரமுத்துவுக்கு எகெயின்ஸ்டா கொண்டு வராங்க. இவங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணவே இல்லை. அண்ட் ஃபைனலி இவங்க சோஷியல் ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதைதான் வேர்ல்டு ஹைப்போதேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லவங்க எப்பவுமே சண்டை போட மாட்டாங்க, நல்லவங்க எப்பவுமே வந்து பொய் சொல்ல மாட்டாங்க, நல்லவன்டா அப்படின்னு ஒரு முகத்தை வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த நல்லவன்ற டேக் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போறது. ஆனா அவங்க கூட போய் பழகி பார்த்தாதான் தெரியும் அந்த நல்லவன் எந்த மாதிரி எல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. சின்மயிக்கு ஏற்கனவே ஒரு ட்ராமா என்ன, அவங்க வந்து செக்ஷுவல் அபியூஸ் ஆயிருக்காங்க, ரொம்ப ஒரு கஷ்டத்துல இருக்காங்க. இப்போ செகண்ட் ட்ராமா என்ன ஆயிடுச்சு, சோஷியல் ரிஜெக்ஷன். ஸோ எல்லாருமே நம்மள வந்து அட்டென்ஷன் சீக்கிங் சொல்றாங்களேன்னு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஒரு கேஸ் லைட்டிங் மாதிரி, அதாவது இந்த கேஸ் லைட்டிங் எப்படின்னா, அந்த சும்மா இருக்கிறவனை அப்படியே உசுப்பேத்துவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் சொசைட்டில இருந்து பல கேள்விகள் அவங்களுக்கு எழுது. இவ்வளவு நாளா நீ சும்மா இருந்த, இத்தனை நாளா எங்க போன, ஏன் இப்போ மட்டும் வைரமுத்து மேல இவ்வளோ ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வருது, இதை ப்ரூவ் பண்ண முடியுமா, நீ வந்து ஒரு பாப்புலாரிட்டி தேடுற, ஸோ பாப்புலாரிட்டி தேடுறதுனாலதான் இந்த மாதிரி விஷயங்களை இப்ப நீ வந்து மீடியாக்குள்ள கொண்டு வர, வைரமுத்து தப்பா நடந்துக்கிறாருன்னு நீயா இமேஜின் பண்ணிக்கிற, உன்னோட இமேஜினேஷன் அப்படி இப்படின்னு சொல்லி சரமாரியா அவங்க வந்து கேள்விகளை ஃபேஸ் பண்ணும்போது அவங்களே என்ன ஒரு ஃபெடப் ஆயிருவாங்கல்ல, என்னடா இது ஒரு விஷயத்த கொண்டு வர, இதுக்கெல்லாம் எப்படி நம்ம ப்ரூஃப் வைக்கிறது, அந்த ஒரு பொண்ணு கிட்ட வந்து ஒரு செக்ஷுவல் அபியூசஸ் கேஸ்ன்னும் போது என்ன ப்ரூஃப்னு கேட்கிறப்போ அவங்களோட நிலைமை நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எப்படி அவங்க அதை ப்ரூஃப் எடுத்துட்டு வர முடியும்? எல்லார் மேலேயும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் போடுவாங்களா? அங்க உண்மையிலேயே தப்பு நடந்திருக்க போய் தானே அவங்க வந்து சொசைட்டி கிட்ட ஒரு சப்போர்ட் தேடி வராங்க. யாருமே வந்துட்டு அதை கேட்கல, முன் வரல அப்படிங்கிறதுக்காக தானே அது வைக்கிறாங்க. இந்த மாதிரி கேள்விகளை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சின்மயி சைலண்ட் ஆயிட்டாங்க. ஒருத்தர் சைலண்ட் மோடுக்கு போறாங்கன்னா அவங்க போய் சொல்லிட்டாங்க, இல்ல அவங்க ப்ரூஃப் பண்றதுக்கு அவங்களால முடியல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மனவேதனையில அவங்க ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். சின்மயியோட செல்ஃப் கான்பிடன்ஸ் சுத்தமா லோவாயிருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டு வேதனைக்குள்ள ஆயிட்டு நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க, பல ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், அதாவது தூங்கவே முடியாத அளவுக்கு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, சம்டைம்ஸ் இமோஷனல் பர்ன் அவுட் அண்ட் சூசைடல் தாட்ஸ் கூட ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை விட ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா, இன்ஸ்டிடியூஷனல் பெட்ராயல். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு பெரிய அடியா விழுந்தது தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து இவங்களை பேன் பண்ணது, ரெட் கார்டு கொடுத்தது. ஸோ அடி மேல அடி விழும்போது ஒருத்தரோட மனநிலை ரொம்ப மோசமா தானே இருக்கும். PTSD, அதாவது போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அண்ட் பப்ளிக் ஹியூமிலியேஷன். இந்த பிரச்சனைகள்லாம் பப்ளிக்ல சொசைட்டி முன்னாடி எல்லாரும் முன்னாடி நடக்கும்போது அது ஒரு ஷேமா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல. இது எல்லாத்தையும் உடைச்சு போட்டு திருப்பியும் அவங்களோட ரிசெலியன்ஸ் மூலியமா எல்லா நெகட்டிவிட்டியும் அவங்க பாசிட்டிவா மாத்தி பவுன்ஸ் பேக் ஆகி வந்தாங்க. அவங்களோட தைரியத்தினால நிறைய தெரப்பட்டிக்கலா கவுன்சிலிங் எல்லாம் எடுத்து அவங்களோட தன்னம்பிக்கை மூலியமா திருப்பி அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காங்க. அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ ஒரு ப்ராப்ளம்ஸையும் தாண்டி இப்போ அவங்க ஸ்டேஜ்ல பாடின பாட்டு, அந்த தக் லைஃப் ஆடியோ லான்ச்ல அவங்களோட அந்த சாங், அது பல வருஷம் கழிச்சு அவங்களோட தமிழ் பாட்டு ஸ்டேஜ்ல வந்து கேட்கும்போது சின்மயியோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே அவ்வளோ சந்தோஷம். அண்ட் இப்போ 7 வருஷம் கழிச்சு சின்மயை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உண்மைதான், இது எதுக்காக அப்ப அவங்க பேன் பண்ணாங்கன்னு இப்போ வந்து ஆக்டர் ராதா ரவி அவங்க கிட்ட கொஸ்டின்ஸ் எழுப்பிட்டு இருக்காங்க. பாடல் ஆசிரியர் கவிஞன் வைரமுத்து அவங்க கிட்ட வந்து இன்னும் கேள்வி கேட்கலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி எந்த வீடியோஸ் இன்டர்வியூஸும் நான் பார்க்கல, ஏன் கேள்வி கேட்க கூடாது. சுசித்ராவும் நிறைய வீடியோஸ்ல வைரமுத்து அவர்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவங்களோட லைஃப்
இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இவ்வளவு டேமேஜ் ஆனதே வந்துட்டு வைரமுத்து அவர்கள் தான் நிறைய பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயங்கள் இல்ல திறமைக்கு வாய்ப்பு கொடுக்காம தவறுதெல்லாம் நடந்துக்கிறது இது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில மட்டும் கிடையாது. நிறைய இண்டஸ்ட்ரியில நம்ம கூட இருக்கிற பெண்கள், அவங்க தங்கச்சியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், இல்ல உங்க ஒய்ஃபா இருக்கலாம், ரிலேட்டிவா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட், உங்க தோழி, அன்பு தோழியா கூட இருக்கலாம். உங்களை சுத்தி இருக்கிற பெண்களுக்கு இந்த மாதிரியான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது, இல்ல ஒர்க் பிளேஸ்ல அபியூசஸ் நடக்குது அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொன்னா அதுக்கு ப்ரூஃப் கேட்காதீங்க. இன்ஸ்டெட் அவங்க கிட்ட வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு மனசு விட்டு பேசுங்க. மாத்திக்க கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் பிளேஸை விட்டு வேற ஒர்க் பிளேஸ் வந்து மாறிக்கிறது பெட்டர். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், வேற வழி இல்லை, ஃபேமிலிக்காக, ஒர்க்காக, கரியர் டேமேஜ் ஆகணும், இப்படி எந்த ரீசனுக்காகவும் உங்க செல்ஃப் எஸ்டீமை விட்டு கொடுக்காதீங்க. முக்கியமா உங்க தன்னம்பிக்கையை இழந்துராதீங்க. இந்த அவேர்னஸ் வீடியோவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சைக்காலஜிக்கல் கான்டென்ட், ட்ரெண்டிங் டாபிக்கோட சைக்காலஜிக்கல் அனாலிசிஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாவது டாபிக்கை பத்தி சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, take care of your mental health. நன்றி, வணக்கம்.